டேய் அந்த ரசத்தை இறக்கி வச்சுட்டு அப்படியே இலையெல்லாம் ரெடி பண்ணுங்க. ஓ வாங்க அங்காளி பங்கெல்லாம் சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. பெரியப்பா நீ என்ன உட்காந்துருக்க போய் சாப்பிடு போ. டேய் முதல்ல வந்த வரம்பரைக்கு சோத்த போடுறா, நான் அப்புறமா வரேன். புது ஆளா இருக்கான். அண்ணா வாங்கண்ணா சாப்பிட்டு போலாம். இல்லை பரவாயில்லைங்க அண்ணா, நம்ம ஊருக்கு வந்துட்டு என்னன்னா சாப்பிடாம போறாங்க. நீங்க அதெல்லாம் தெரியாது, நீங்க வந்து சாப்பிட்டு தான் போகணும். வாங்க அண்ணே, நானும் காலையில் பசியோடு தான் நடந்துட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் சாப்பிடுவாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என் மனசு நிறைஞ்சி இப்போ என் வயிறு நிறைய போகுதுங்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணே. வாங்கண்ணா சாப்பிடுங்கண்ணா. வாங்கண்ணா. அண்ணே என்ன சாப்பாடு, என்ன விசேஷம்? கல்யாண சாப்பாடு தானே. சாம்பார், ரசம், மோர் குழம்பு, வடை பாயாசம், அப்பளம், இதோட வெள்ளாட்டு கறி இருக்கு. வாங்க போவோம். எப்பா அண்ணனுக்கு இலைய போடுங்கப்பா. உட்காருங்க. அண்ணே என் உயிர் இருக்கிற வரையும் என் வயிறு உங்களை மறக்காதுண்ணே. அட உட்காந்து சாப்பிடுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் உட்காருங்கண்ணா. எப்பா இலைய போடுப்பா. எப்பா என்னப்பா இலைய மட்டும் வச்சிருக்கீங்க? சாப்பாடு ரெடியாச்சா இல்லையா? அப்பளம் ரெடி, ரசம் ரெடி, சோறு குழம்பு ரெடி, பொரியல் ரெடி. அது என்னங்க கையில்? அது அவன் குழந்தை தான். நீ சின்ன வயசுல விளையாண்டது இல்ல? குழந்தையா? அடக்கி இருக்கு மண்